உங்களுடைய போர்ட்ஃபோலியோட பர்ஃபார்மன்ஸை எது ரியலி ஷேப் பண்ணுதுன்னு தெரியுமா? மார்க்கெட் கிடையாது, நியூஸ் கிடையாது. இட்ஸ் யோர் ஓன் சைக்காலஜி. மார்க்கெட் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இன்ஃப்ளேஷன் இப்போ ரைஸ் ஆகிட்டு வேற இருக்கு. இந்த டைமில் இட்ஸ் வெரி நார்மல் டு ஃபீல் கன்ஃபியூஸ்ட். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணணுமா, வெயிட் பண்ணணுமா, இல்லை எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணணுமா, இல்லை இப்போ என் ப்ராஃபிட்ஸை புக் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ஓடிட்டு இருக்கும். அண்ட் லெட்ஸ் பி ரியல், இன்வெஸ்டிங் ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் கிடையாது, இட்ஸ் அன் எமோஷனல் ப்ராசஸ் ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லீ ஃப்ரீமன் ஷோர் எழுதின ஆர்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன் புக்ல இருந்து 5 இன்வெஸ்டர் மைண்ட் செட் பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் எப்படி இந்த மைண்ட் செட்ஸ் வந்து சைலண்ட்லி டிசைட் பண்ணுது நம்ம வெதர் சக்சீட் ஆகுமா இல்லை ஒரு இன்வெஸ்டரா ஸ்ட்ரகிள் ஆகுமான்றது தான். ஸோ பை த எண்ட் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் எந்த இன்வெஸ்டர் ட்ரைபோட யூ பிலாங் டு அண்ட் அதுலேருந்து எப்படி லெவலப் ஆகுறது அப்படின்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்கிறதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் என்னைக்காவது ஒரு ரேபிட் ஹெட்லைட்ஸ் பற்றி, இப்போ லைக் சப்போஸ் நம்ம வண்டி எங்கேயாவது இப்படி இடிக்க போகிற மாதிரி இருக்கும்போது அந்த ரேபிட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? லைக் அது வந்து ஓட அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாது, இட் வில் ஜஸ்ட் கெட் ஃப்ரீஸ்ட். இதுதான் சம்டைம்ஸ் சில இன்வெஸ்டர்ஸுமே பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி இப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ரெட் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அப்போ அவங்களுமே வந்து டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபண்ட் லூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே அவங்க வந்து ஹோப் பண்ணுவாங்க, இல்லை அது மேபி பவுன்ஸ் பேக் ஆகும். ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஸோ இட் ஹேஸ் டு ரிகவர் சம்டே ரைட் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் ராங். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ சம்பன் வந்து ஒரு நிப்பான் இந்தியா ஃபார்மா ஃபண்ட்ல வந்து ஹெல்த் கேர் பூம் அப்போ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுப்போம். தென் அந்த செக்டார் ஸ்லோ டவுன் ஆயிடுது, வருஷங்கள் கிடக்குது, அந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. ஆனால் இந்த இன்வெஸ்டர் வந்து அதுலேயே வந்து கிளிங் பண்றாங்க. ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா போதும், இது ரிகவர் ஆகிடும் அப்படின்னு. அவங்க இந்த டைம்ல ரீபேலன்ஸ் பண்ணல, எக்ஸிட் பண்ணல. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த லாஸ் இன்னும் டீப் ஆகிடுது. லெசன் என்னன்னா, சம்டைம்ஸ் நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறது கேன் பி யோர் வர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். இன்னொரு டைப் ஆஃப் இன்வெஸ்டர் இருக்காங்க, இவங்கள அசாசன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து கோல்டு, கால்குலேட்டட் அண்ட் டிசிப்ளின்டா இருப்பாங்க. ஒரு ஃபண்ட் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும் போது அவங்க எமோஷனல்லாம் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ரிக்ட் ரூல் வச்சிருப்பாங்க. சப்போஸ் இது ஒரு 20% கீழே ட்ராப் ஆகுதுன்னா ஐ ஆம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு they will stick to it. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஒரு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் கமோடிட்டிஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, எக்ஸ்பெக்டிங் அ கமோடிட்டி ரேலி. இல்லை 6 months ஆகியும் இட் ஜஸ்ட் ட்ராப்ஸ் 20%. ஒரு அசாசன் என்ன பண்ணுவார்னா, அந்த 15% மார்க் வரும்போதே they would have already exited. அண்ட் அவங்க கேபிட்டலை எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்ட் அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வெயிட் பண்ணி ஹோப் பண்ண மாட்டாங்க. they try to protect capital. ஏன்னா they cut losers fast so they can fund their winners. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் இருக்கிற இன்வெஸ்டர் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்வெஸ்டர், அதாவது ஒரு ஹண்டர்னே சொல்லலாம். இப்போ ஹண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா they are very bold. அவங்க இந்த மாதிரி மார்க்கெட் டிப் ஆகும்போது அவங்க ரன் பண்ண மாட்டாங்க, they will pounce-னே சொல்லலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராப் ஆகுது, ஆனால் இவங்க கன்விக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குங்கன்னா இன்னும் அதிகமாக தான் வாங்குவாங்க. அவங்க ஆவரேஜ் டவுன் பண்ணி they will increase allocation when others are running away. For example, இப்போ கொட்டாக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட் ஒரு மிட் கேப் ஃபண்ட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம் எஸ்ஐபி மூலியமா. அப்ப கரெக்ஷன் வருது, 1 year ரிட்டர்ன் இஸ் வந்து 10% அந்த மாதிரி ஆகுது. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் பேனிக்கிங் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல மிட் கேப் growth வந்து சாலிடா தான் இருக்கு, ஸோ ஐ எம் கோயிங் டு டபுள் டவுன் சொல்லிட்டு இன்னும் எஸ்ஐபி இன்க்ரீஸ் தான் பண்றாங்க. ஏன்னா தே நோ மார்க்கெட் இஸ் ஆக்சுவலி கிவிங் ஹிம் தெம் அ டிஸ்கவுண்ட் அப்படின்னு. ஹண்டர்ஸ் எப்போ வின் பண்றாங்கன்னா, ஒன்லி இஃப் தே ஹேவ் ஸ்ட்ராங் ரிசர்ச் அண்ட் ஈவன் ஸ்ட்ராங்கர் கன்விக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் குவிக் ஃபிளிக்கர் இன்வெஸ்டர் பத்தி பேசலாம், அதாவது ரேடர். இந்த இன்வெஸ்டர் அவங்க கெயின்ஸை குவிக்லி கிராப் பண்ணிப்பாங்க. சம்டைம்ஸ் டூ குவிக்லினே சொல்லலாம். யூ நோ த டைப். சில பேர் வந்து இந்த மொமெண்ட் அவங்க 10 to 12% ரிட்டர்ன் பார்த்தாலே அவங்க அந்த ரெடீம்ன்ற பட்டனை ஹிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களோட எப்படி ப்ராசஸ் இருக்கும் திங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பெட்டர் டு டேக் ப்ராஃபிட் நவ் தேன் ரெக்ரெட் லேட்டர். அப்படிதான். ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களோட வின்னர்ஸ் தான் அவங்க ரியல் காம்பவுண்டிங் வந்து பிகன் ஆறதுக்கு முன்னாடியே தே செல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கெனரா ரொபோகோ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ல இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். 10 monthsலயே அது 12% ரிட்டர்ன் கொடுக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மேபி ஒரு கிராஷஸ் அரௌண்ட் த கார்னர் நினைச்சிட்டு பேனிக் ஆகி எக்ஸிட் ஆயிடுறாங்க. அதே 3 yearsக்கு அவங்க வச்சிருந்தாங்கன்னா அவங்க ஆக்சுவலி காம்பவுண்டட் கெயின்ஸ் மூலமா 45 to 60% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்கலாம். ஸோ லெசன் என்னன்னா, உங்க ஷார்ட் டேர்ம் ஃபியர் உங்களோட லாங் டேர்ம் ரிவார்ட்ஸ்ல இருந்து ராப் பண்ண விடாதீங்க. இன்னொரு இன்வெஸ்டர் இருக்காங்க, அதாவது ஃபைனலி இவங்க தான் வந்து கொனசர், அதாவது விஷனரி இன்வெஸ்டர்னு சொல்லலாம். தே பிளே த லாங் கேம். அவங்க இந்த ரெட் நம்பர்ஸ் மார்க்கெட் நாய்ஸ்லாம் பார்த்து ஷேக்கன் அப் ஆக மாட்டாங்க. தே இன்வெஸ்ட் வித் கன்விக்ஷன் அண்ட் ஸ்டே இன்வெஸ்டட். இப்போ அவங்களோட பிக்ஸ்ல 60% ஃபெயில் ஆனாலுமே they still come out ahead. ஏன்னா அந்த ஃபியூ ஒர்க் ஆகலைனாலுமே
எந்த ஃபியூ ஒர்க் ஆகுதோ தே லெட் தம் ரன். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கு 5 இயர்ஸில் எஸ்ஐபி மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கரெக்ஷன்ஸ் வருது, வாலட்டாலிட்டி, மீடியா பேனிக், ஆனால் இவங்க ஃப்ளின்ச்சே ஆகலை. ஏன்னா அவங்களோட பேஷன்ஸ் ஹேஸ் பேட் ஆஃப். அவங்களோட லாங் டேர்ம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்குது. அவங்க கோல்ஸ் ஆர் மோர் க்ளோசர். ஸோ கனசர்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா தே ப்ரூவ் தட் பேஷன்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆர் அன்பீட்டபிள் இன் வெல்த் கிரியேஷன். இப்போ இந்த வீடியோலேருந்து ஃபைனல் டேக்அவே என்ன, எவ்ரி இன்வெஸ்டர் ட்ரைப்க்கு அவங்களோட ஓன் biases இருக்கும். இப்போ ரேபிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சங்க் காஸ்ட் ஃபாலசி, அதில் தே ஃபால் ஃபார் தட். ரைடர் பார்த்தீங்கன்னா தே ஆக்ட் அவுட் ஆஃப் ஃபியர். ஹண்டர் மைட் சஃபர் ஃப்ரம் கன்ஃபர்மேஷன் பயாஸ். அண்ட் அசாசன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசிப்ளின் அண்ட் பீங் டூ ட்ரிகர் ஹாப்பி, இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு தின் லைனில் தான் தே வாக். இந்த மாதிரி மென்டல் ட்ராப்ஸை ரெகாக்னைஸ் பண்ணுறதே இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு மாஸ்டரிங் தம். ஸோ உங்களோடைய நீங்கள் ஹானஸ்ட்டாக இருங்க. நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக செல் பண்ணுறேன்னா, இல்லை ரொம்ப லாங்காக ஹோல்ட் பண்ணுறேன்னா, இல்லை எவ்ரி மார்க்கெட் ட்ரெண்டை ஒரு கிளியர் பிளானே இல்லாமல் நான் சேஸ் பண்ணுறேனா அப்படின்னு உங்களை நீங்கள் ஹானஸ்ட்டாக கேட்டு பாருங்க. அப்போதான் அந்த ரியல் கொஸ்டின் கேட்க முடியும், எந்த ட்ரைப்க்கு நீங்கள் பிலாங் பண்ணுறீங்கன்னு. நீங்கள் ரேபிட் மாதிரி ஸ்டக் ஆகி இருக்கீங்களா, இல்லை அசாசன் மாதிரி ஷார்ப்பாக இருக்கீங்களா, இல்லை ஹண்டர் மாதிரி போல்டாக இருக்கீங்களா, இல்லை ரெய்டர் மாதிரி ரொம்ப காஷியஸாக இருக்கீங்களா, இல்லை கனோசர் மாதிரி ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கீங்களா. ஸோ இந்த கீ என்னன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்கள் பர்சனாலிட்டியோட மேட்ச் பண்ணுறது தான். ஏன்னா மார்க்கெட் ரிவார்ட்ஸ் கன்சிஸ்டன்சி, நாட் கான்ஸ்டன்ட் ஸ்விட்சிங். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் மைண்ட் செட் க்ரோ ஆனாதான் அதுவும் க்ரோ ஆகும். ஸோ நீங்கள் லாஸஸ் கட் பண்ணுறீங்களோ இல்லை ப்ராஃபிட்ஸ் ரைட் பண்ணுறீங்களோ, ரிமெம்பர் திஸ், உங்கள் போர்ட்ஃபோலியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை பிக்கஸ்ட் எனிமி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்கள் சைக்காலஜி தான். சப்போஸ் எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்ஷூராக இருக்கீங்கன்னா கெஸ் பண்ணாதீங்க. இப்போவே ஒரு ப்ரொஃபஷனலோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ல போய் இப்போவே ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிஎஃப்பி அவங்க வந்து உங்களோட இன்வெஸ்டர் பர்சனாலிட்டியை வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஆக்சுவலி ஒர்க் ஆகுமே அது என்னன்றதை கைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அண்ட் எந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு கான்ஸ்டன்ட்லி மார்க்கெட் சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் கிரவுண்டட் ரியல் வேர்ல்ட் இன்வெஸ்டிங் அட்வைஸ் எவ்ரி வீக் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.